ஓம் நம சிவாய. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்த நொக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். அரண்நாமமாயிரத்தில் சிவபெருமான் உலகத்துக்கெல்லாம் தலைவராக தெய்வமாக இருக்கார், விஸ்வநாதராக இருக்கார் அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த விஸ்வேதேவாய நமஹ அப்படின்னு சொல்கிறதையே இன்னும் பல விஷயங்கள் அதுக்குள்ளே வருது. அப்படி இருக்கக்கூடிய அவர், உலகத்துக்கெல்லாம் தெய்வமாக இருக்கக்கூடியவர், 605வது திருநாமத்தில் அவரை எப்படி வர்ணிக்கிறது அப்படின்னா, ஓம் சுராரிக்னே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. சுரர்கள் அப்படின்னா தேவர்களுக்கு பேர் சுரர்கள். சுராரிக்னே நமஹா அப்படின்னா அந்த தேவர்களுக்கு சத்ருவாக இருக்கக்கூடியவர்களை அழிப்பவர் அப்படின்னு. இன்னொரு பேர் இருக்கு இல்லையா கடவுளுக்கு, தேவ சகாயர் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணக்கூடியவர் அப்படின்னு இருக்கு. அப்படி அவர் எப்படி உதவி பண்ணுறான்னு, அந்த தேவர்களுக்கு யாரெல்லாம் விரோதிகளோ சத்ருவோ அவர்களை அழிக்கிறார் அப்படின்னு, தேவ சத்ருக்களை அழிப்பவர். அதனால் இவருக்கு சுராரிக்னே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. முன்னமே சொல்லியிருக்கேன், இது ஏதோ ஒருதலை பட்சமாக இருக்காரா கடவுள்? இல்லை. தேவர்கள்னா தேவசக்தின்னா என்னென்ன, நல்லதையே நினச்சி நல்லதையே பேசி நன்மையே செய்யக்கூடியவர்கள், எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி செய்யக்கூடியவர்கள் தேவசக்தி. இதுக்கு நேர் விரோதமாக எப்பப்பாரு கெட்டதே எண்ணம், கெட்ட பேச்சு, கெடுதலே பண்ணுறது, அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறது, இதுதான் அசுர சக்தி. அப்போது எல்லாருக்கும் வேணுங்கிறது நல்லது தானே, நன்மை தானே எல்லாருக்கும் வேணும். அப்போ அது யார் மூலியமாக கிடைக்கிறதோ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, அவர்களை ஆதரிக்க வேண்டியது தானே கடமை. அதனால தான் அந்த நல்லதை தான் பண்ணாதோடு இல்லை, பண்ணுறவர்களையும் இடைஞ்சல் பண்ணினா, கெடுத்தாக்க அவர்களுக்கும் ஒரு கெடுதல் பண்ணினா, அப்போ அதுலேருந்து விளக்க வேண்டியிருக்கு இல்லையா. அதனால தான் இந்த தேவசக்தியைக்கு எதிராக இருக்கக்கூடிய அசுர சக்தியை எப்பொழுதும் இவர் அழிக்கக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு சுராரிக்னே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த தேவ சத்ருக்கள் எத்தனை பேர் நம்ம புராண இதிகாசங்கள்லாம் பார்க்குறோம். பெரிய கூட்டமாக எத்தனை அசுரர்கள், எத்தனை அந்த அசுரர்கள் அப்படின்னா அசுரபலம் அசுர சக்தி அப்படின்னு அவர்களுக்கு கூட்டமும் பெருசாக இருக்குது, சக்தியும் பலமும் கூடியிருக்கு. அப்படி இருக்கிறதே அந்த தேவ சத்ருக்களை, அவர்களோட சக்தியை, வீரியத்தை வதம் பண்ணுறதுக்கு, அவர்களை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணார், பல அவதாரங்கள் எடுத்ததாக அதே புராணம் சொல்லுது. அதுவும் குறிப்பாக இந்த அசுரர்கள்லாம் வதம் பண்ணுறதுக்குன்னே திருமால் என்ன பண்ணுறார் அப்படின்னா பல அவதாரங்கள் எடுத்திருக்கார். தசாவதாரம் பண்ணியிருக்கார். இன்னும் பல சமயங்களில் பல அசுரர்களை வெல்றதுக்காக பல விதத்தில் இவர் அவதாரம்லாம் பண்ணி அசுரர்களை வதம் பண்ணி நல்லவர்களை காப்பாற்றிருக்கார் அப்படின்னு தெரியறது. அப்படி அத்தனை அசுரர்களையும், அப்படி பலசாலிகளையும் இவர் எதனாலெல்லாம் வதம் பண்ணினார் அப்படின்னா, அந்த திருமால்கிட்ட இருக்கிறதுலே பெரிய ஆயுதம் பஞ்சாயுதம்னு அவருக்கு 5 விதமான ஆயுதம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக, ரொம்ப பிரபலமாக அவருக்கு ஒரு பட்டப்பெயரோடே இருக்கக்கூடியது எதுன்னு சக்கரம், சுதர்சனம்ங்கிற சக்கரம். அதை கையில் வச்சுன்னுக்கிறதுனால தானே அவருக்கு சக்கரபாணி அப்படின்னே இருக்குது. அப்படி சக்கரபாணின்னே புகழ அடையிறாப்பில் அந்த திருமால்கிட்ட அந்த சக்கரம் இருக்குது அப்படின்னா, அந்த சக்கரம் எப்படி வந்தது, யார் கொடுத்தது அப்படின்னா, மாலுக்கு சக்கரம் அன்று ஈந்தான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, திருமறையில் வருது. அந்த திருமாலுக்கு சக்கரம் யார் கொடுத்தா, சிவபெருமான் கொடுத்தார். எப்போ கொடுத்தார் அப்படின்னா, ஜலந்தராசுரன் அப்படிங்கிற அசுரனை வதம் பண்ணுறதுக்காக சிவபெருமான் காலால், இந்த கால் கட்டவர்களால் பூமியில் இப்படி ஒரு வளையம் போட்டார், வட்டம் போட்டார். அது என்ன ஆயிடுத்துன்னு பெரிய சக்கரமாக கிளம்பி எழுந்து வர, அதனால்
எல்லாம் பண்ணினார் அப்படின்லாம் நமக்கு புராணம் சொல்லப்படுது. அந்த சக்கரத்தை தான் இவர்கிட்ட கொடுத்தார். அதுலேருந்து இந்த சக்கரத்தை வச்சுட்டு இந்த அசுரர்களாம் வதம் பண்ணுறதுக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி திருமால்கிட்ட கொடுத்ததான் நமக்கு புராணம் சொல்கிறது. இப்போ கையில் சக்கரபாணியாக இருக்காரா, இதை வச்சுன்னு பல அசுரர்களை வதம் பண்ணினாரா, பல யுகங்களாக பல காலங்களாக பண்ணின்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதே ஒரு சமயம் என்ன பண்ணார், திருமால் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறதே முன்னால் சொன்னேனே இந்த ஜலந்தரன் அப்படிங்கிற அசுரன், அந்த ஜலந்தராசுரன் என்ன பண்ணால் திருமூர்த்திகளையும் ஜெயிச்சுண்ணும் அப்படின்னு, பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு மும்மூர்த்திகளையும் அவர்களோட போரிட்டு அவர்களை ஜெயிச்சுட்டு தானே திருமூர்த்திகளுக்கு சமமாக அதை விட உயர்வாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்கு. இதெல்லாம் தான் அசுரகுணம். அசுரகுணம் அப்படின்னா இதெல்லாம் பேராசை. அதனால் அவன் என்ன பண்ணான், இந்த மும்மூர்த்திகளையும் அவர் லோகத்தில் தேடின்னு வரான். சத்தியலோகத்தில் பிரம்மாவை, வைகுண்டத்தில் திருமாலை, கைலாயத்தில் சிவபெருமானை தேடின்னு வந்தா. இப்போ 3 பேரும் பார்த்தா இது என்னடா அது கடைசியில் நம்ம தலையிலேயே கையை வைக்கிறாப்பில் இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு 3 பேருமா சேர்ந்து மும்மூர்த்திகளும் என்ன பண்ணினா அந்த ஜலந்தராசுரனுக்கு ஒரு திடீர்னு ஒரு அறியாமை மதிமயக்கம் வராப்பில் பண்ணினா, அஜ்ஞான மாயை. அந்த மாயை உண்டாக்கி அப்போ என்ன பண்ணானார், அவன் பக்கத்திலேயே மும்மூர்த்திகளும் நின்றுட்டுருக்கா. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை தேடுறோம் அப்படின்னா வெளியிலேயே தான் தேடுவோம், நம்ம கிட்டக்கையே பார்க்க மாட்டோம். அதை போல் இவன் இப்படி தேடுறாங்கிறதுனால வெளியில் எல்லாம் அந்த லோகத்தில் இந்த லோகத்தில் இவன் போய் தேடுறதுனால மும்மூர்த்திகளை என்ன பண்ணால் தன்னோட மாயினால் தாங்கள் இருக்கிறது தெரியாத அவனுக்கு அது புரியாதபடிக்கு மதிமயக்கிட்டு அவனுக்கு பின்னாலேயே நின்றுட்டான் 3 பேரும். எங்கெங்கெல்லாமோ அவன் போய் தேடி போய்த்து எல்லாம் பண்ணிவிட்டு இது கிடைக்கலையேன்னு அவன் கோமா வரத்தையே தான். அதுக்கப்புறம் அவனுக்கு அருகில் புலப்படாத இருந்து அவனை வதம் பண்ணின்னு தான் அங்கே சொல்கிறது. இப்படி இல்லாமல் ஆச்சா ஜலந்தராசுரனும் வதம் ஆச்சு. அப்போ தான் இவருக்கு சக்கரமும் வந்தது. அதுக்கப்புறம் பல அசுரர்களை இவர் வதம் பண்ணி எல்லாம் பண்ணினார். பல காலங்கள் ஆயிடுத்து. அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு பார்த்தா இவரோட சுதர்சன சக்கரத்தோட சக்தி குறைஞ்சி போயிடுது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, புரியிறாப்பில் உதாரணம் சொல்லணும் தற்காலத்தில் அப்படின்னா, நம்ம எப்போ பாரு செல்ஃபோனை பேசிட்டு என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கோம். அது என்ன ஆகிடுதுன்னு அதுக்கு அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணலைன்னா கொஞ்ச நேரத்தில் அது போயிடுறது இல்லையா, சக்தி இழந்துடுறது இல்லையா, அதை போல் ஆகிடுது. இப்போது இத்தனை அசுரர்களை வதம் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த சுதர்சன சக்கரத்தோட சக்தி மழுங்கித்து. இதை பார்த்தர் திருமால், அடாடா இந்த சுதர்சன சக்கரத்தோட சக்தி போயிடுத்து அப்படின்னா இன்னும் பிற்காலத்தில் இந்த அசுரர்கள்லாம் வதம் பண்ணணும் அப்படின்னா, தேவச்சத்துருகளை அழிக்கணும், தேவர்களை காக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? அதனால் இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு திருப்பி சக்தி ஊட்ட அப்படின்னு யோஜனை பண்ணுறதே இவருக்கு தோணித்து. இந்த சக்கரத்தை யார் கொடுத்தா? சிவபெருமான் கொடுத்தார். அதனால் அவர்கிட்டயே இதுக்கு என்னன்னு வழியும் கேட்கலாம், அவரையே நாடலாம் அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணுறார், எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னார். எங்கே போய் சிவபெருமான்கிட்ட கேட்குறது? அப்போ சொல்கிற, இவர் எப்போவோ முன்னால் உபதேசம் பண்ணியிருந்தார். என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னார், இந்த ஜம்பூ தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாரத திருநாட்டில் 23 சாரக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாரக்ஷேத்திரம் அப்படின்னு, அதாவது எசன்ஸ், சாரம்னா எசன்ஸு. அப்படி இருக்கக்கூடியது சக்தி அத்தனையும் எசன்ஸாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் 23. அந்த 23 சாரத்து க்ஷேத்திரத்துக்கும் சேர்ந்து சாரமாக இருக்கக்கூடியதான் ஆரூர் மூலாதார க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருஆரூர். அதனால் அங்கே போகலாம் அப்படின்ட்டு திருமால் என்ன பண்ணினார், ஆரூருக்கு வந்தார். அங்கே தியாகேச பெருமானை பார்த்தார். படம்பக்கநாதர் அப்படின்னு புற்றிடம் கொண்டார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட என்ன பண்ணார், அவரோட அந்த பீடத்துக்கு முன்னால் இந்த சக்கரத்தை வச்சுட்டு தன்னோட கோரிக்கையை சொல்கிறார். இதோட சக்தி மழுங்கியிருக்கு, அதனால் பின்னால் அசுரர்களை வதம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு சக்தி ஊட்டணும், அதுக்கு நீங்கள் தான் வழி சொல்லணும், அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதே சிவபெருமான் என்ன பண்ணார், தன்னோட சூலாயுதத்தை எடுத்தார். அதுக்கு எப்படி வீரியம் இருக்கோ அதே மாதிரி இந்த சக்கரத்துக்கும் வீரியம் வரட்டும் அப்படின்னு அருள் பண்ண. பழையபடி சக்கரம் அப்படியே ஜொலிச்சுண்டு தகிச்சுண்டு பழைய சக்கரமாக ஆகிடுத்து, சுதர்சன சக்கரமாக ஆகிடுத்து.
இதை ஆச்சு, அப்புறம் இதை வச்சுட்டு நீ பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவர் திருப்பி சொல்கிறார். இப்போது திருமாலுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. இவர் கொடுத்தது தானே, இவரே திருப்பி அதுக்கு சக்தி விட்டுருக்கார். அவர் முதல்ல கொடுக்கறதையே இதுக்கு சக்தியே குன்றாத அளவுக்கு இருக்கட்டும்னு அழகாக கொடுக்கலாம் இல்லையோ. இதை என்ன பண்ண போகிறோம், அசுரர்களை வதம் பண்ணுறதுக்காக துஷ்ட நிகிரகத்துக்காக தானே நமக்கு கொடுத்துருக்கார். அது கொடுக்கறதே துஷ்டர்கள் எப்போ பாரு வந்துனே தான் இருக்க போகிறா, அவர்களை வதம் பண்ணுறதுங்கிறது ஒரு காரியமாக தான் இருக்க போகிறது. அப்போ அப்படியே கொடுத்துருக்கலாமே, இப்போ இதோட சக்தி ஏன் மழுங்கணும், அதுக்கப்புறம் இவர் எதுக்கு புத்துயிர் ஊட்டணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது இல்லையா. இதை வரத்தே எதனால் ஆச்சுன்னு திருமால் யோஜனை பண்ணுறது ஆகாயவாணியில் ஒரு அசரீரி கேட்குறது. வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரு காரணம், உங்கள்கிட்ட ஒரு அபச்சார தோஷம் இருந்தது, அதனால இப்படி இந்த சக்கரத்தோட சக்தி மழுங்கித்து அப்படின்னு. எங்கிட்ட குற்றமற்றதான பரம்பொருளான அவர்கிட்ட என்ன தோஷம் வந்திருக்கும். அப்போ சொல்கிற அந்த ஆகாயவாணி சொல்கிறது, ஒரு தரம் கைலாயத்துக்கு சிவபெருமான பார்க்க இவெல்லாம் அப்பப்போ போயிட்டே இருப்பாள். அதாவது இவர் வைகுண்டத்துலேருந்து அவரை போய் பார்க்குறதுக்கு போகிறது, அவர் கைலாயத்துலேருந்து இங்கே வருது, உடனே சத்தியலோகத்துக்கு போகிறது. இவெல்லாம் மும்மூர்த்திகள் தானே, அப்பப்போ அவாவா இருக்கிற இடத்துல போய் அவாவா பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு சகஜமான நடக்கக்கூடியது. அப்படி ஒரு சமயம் கருடன் மேலே ஏறிண்டு கைலாயத்தில் வந்து சிவபெருமானை பார்த்து பார்வதியை பார்த்து எல்லாம் அளவலாவிட்டு இவர் திரும்பி போகிறதே கருடன் மேலே ஏறிக்கிறதே அப்போது ஒரே எலும்பும் தோலுமா ஒரு சிவயோகி அவர் எய்தாப்பில் வந்துட்டுருக்கார். இதை பார்த்தோன்னே திருமாலுக்கு வேடிக்கையாக இருந்தது. இது இப்படி எலும்புந்தோலுமா இப்படி ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு ஆள் இங்கே இருக்கே அப்படின்னு அவரை நினச்சிட்டு ஏளனமாக பரிகாசம் பண்ணினார். அப்படின்னு அவர் பாட்டி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். இப்போ இந்த ஆகாயவாணி சொல்லித்து, நீங்கள் அப்போ அப்படி பண்ணினியா, அந்த தோஷம் அப்படின்னார். யாரை பரிகசிச்ச, யாரை ஏளனம் பண்ணேள் அப்படின்னார். சிவபக்தரை, சிவன் அடியாரை பண்ணினேன், அதனால வந்தது அப்படின்னு சொல்லி அந்த அபச்சாரம் போகிறதுக்கு தான் இப்போ வந்து புண்ணியபுரியான இங்கே நீங்கள் பிரார்த்தனை பண்ணியாச்சு, இப்போ சக்தியும் வந்துடுத்து அப்படின்னு இந்த ஆகாயவாணி சொல்லித்து. இதுலேருந்து என்ன படிப்பினை சொல்லப்பட்டது அப்படின்னு, யாராக இருந்தாலும் சரி அடியார்களை, பக்தர்களை, சிவ அடியார்களை யாரானும் பரிகாசம் பண்ணினா, சிவனடியார்னு இல்லை திருமாலடியார்னு இல்லை, யாராக இருந்தாலும் சரி பக்தன் தான். அந்த பக்தர்களை ஏளனம் பண்ணினா, பரிகாசம் பண்ணினா, இழிவாக பேசினா அவர்களுக்கு என்ன அப்படின்னா, அவர்களுக்கு எதனால் பெருமை ஏற்படுறதோ, எதனால் அவர்களோட சக்தி எல்லாம் கூடுறதோ அது இல்லாத போயிடும். இதுதான் பெரிய படிப்பினையாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி திருமாலோட அந்த சக்கரத்தையும் கொடுத்து திருப்பி அதுக்கு புத்துயிர் ஊட்டினாப்பில் பண்ணினது அந்த சிவபெருமான் பண்ணினர். இது அத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னர், வேறு ஒன்றும் இல்லை, தேவ சத்துருக்களான அசுரர்களுக்கு காலனாக இருக்கணும், அவர்களை தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்படி அசுரர்களை தண்டித்து சாதுக்களை காப்பாற்றுறது, நல்லதை தீயதை அழித்து நல்லதை வளர்க்குறது அப்படிங்கிறது தான் இவரோட லட்சியமாக இருக்கிறதுனால தான் சுராரிக்னே நமஹா அப்படின்னு இவருக்கு சிறப்பான திருநாமம் இருக்குது. இதே அர்த்தத்தில் இன்னும் பல நாமங்கள்லாம் வருது, பின்னாலேயும் வரப்போகிறது. அப்படி இருந்தாலும் இதை திருப்பி திருப்பி எதுக்கு சொல்கிறது அப்படின்னாலே, கடவுள் அப்படின்னாலே நமக்கு பகவான் அப்படின்னாலே யார் அவரோட போய் துணையை நாடுறா, நல்லவர்கள் தான். நாம் என்ன தான் பண்ணுறோம், பல காரியங்கள் பண்ணினா கூட சிலதெல்லாம் நமக்கு இடைஞ்சல் வந்தால் கூட, நமக்கு யாரானு இடைஞ்சல் பண்ணினா நம்மளால் அவர்களை சமாளிக்க முடியலன்னா என்ன பண்ணிடுறோன்னு, நம்மளால் என்ன சார் பண்ண முடியுது, எல்லாம் கடவுள்கிட்ட விட்டுட்டேன், அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறமா இல்லையா. என்ன நம்பி அவர்கிட்ட வர்றோம், வேறு ஒன்றும் இல்லை, அவர் சுராரிக்னனாக இருந்து தேவச்சத்துருக்களை அழிக்கிறவராக இருக்கிற, தீய சக்தியை அழிக்கிறதா இருக்கிற, நல்லவர்களை காக்கிறவர்னு தெரியறதுனால அவர்கிட்ட விட்டுட்டோங்கிறோம். அந்த பொருளில் தான் இங்கே சுராரிக்னே நமஹான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற அவரோட பெருமைகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.